ஐயோ, அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன். ராஜையா சாவித்திரியோட செல்ல பொண்ணு அனாமிகா. ரொம்ப அழகான பொண்ணும் கூட, ரொம்ப தெளிவான பொண்ணு. அம்மா அப்பானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கறதால ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. அவ என்ன கேட்டாலும் உடனடியா செஞ்சிருவாங்க. அனாமிகாக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கல்யாணம்னா சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்து டிவில கிரைம் ஸ்டோரிஸ் பாப்பா. அதுல மாமியார் மருமகள்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, எப்படி எல்லாம் கொலை பண்றாங்கன்னு அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பா. இப்ப அனாமிகாவுக்கு 20 வயசு ஆச்சு. ஆனா இன்னும் அந்த கல்யாண பயம் மட்டும் போகல. அனாமிகாவோட அம்மா அவகிட்ட வந்தாங்க. இங்க பாருமா, இப்படி கல்யாணத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேனா எப்படின்னு சொல்லு. ஏதாவது ஒரு நாள் உனக்கு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். கல்யாணம் பண்ணாம எத்தனை நாள்மா இருப்ப? நாங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் உன்னை யாரு பாத்துப்பா? என் பேச்சு கேளுமா, இந்த பயத்தை எல்லாம் தூக்கி போடுமா. எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என் பேச்ச நீ கேளுமா, அதுல நல்லவங்களும் இருப்பாங்க. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, நான் மாப்பிள்ள பாக்குறேன். அம்மா, என்ன கடுப்பேத்தாதம்மா. எனக்கு கல்யாணம்னா பயம் இல்ல, அத்தைனா தான் பயம். நான் வேணா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறேன், ஆனா அத்தை வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க என்னோடவே இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும். வீட்டோட மாப்பிள்ளையா. நமக்கு பணத்துக்கு என்ன பஞ்சமா? வீட்டோட மாப்பிள்ளையா மாப்பிள்ளை பாருங்க. அப்படிப்பட்ட பையன் இருந்தானா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லனா அப்படிப்பட்ட பையனை நானே தேடிக்கிறேன். அப்ப வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சாவித்ரி அவங்களோட கணவன் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ ராஜையா தன்னோட பொண்ணு கிட்ட வந்து அவளுக்கு நல்லது சொன்னணும்னு பார்த்தாரு. அம்மா அனாமிகா, நீ சொல்றது சரி கிடையாதுமா. எல்லாரையும் விட்டுட்டு யாரு வீட்டோட மாப்பிள்ளையா வருவா? பிறந்த வீடுனா எல்லாருக்குமே அன்பு இருக்கும்ல. எல்லாருக்கும் அம்மா அப்பா மேல அன்பு இருக்கும் இல்லையாம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா அவனை வீட்டோட அனுப்பியிருந்தா நீ அதை ஒத்துப்பியா? மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அம்மா கஷ்டப்பட மாட்டாள? உனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதாம்மா? ஒரு பையன் இருக்கும்போது நம்மளே இப்படி யோசிச்சோம்னா நீ இப்படி வீட்டோட கேக்குறது தப்பு இல்லையாடாமா? போது நிறுத்துங்கப்பா. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு இல்லையா, பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கா என்ன? என்ன சொல்லி கொடுக்குறீங்க? என் மனசுல இருக்க பயம் எனக்கு இருக்கு, அது உங்களுக்கு புரியாது. நான் சொன்ன மாதிரியே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவனை பாருங்க. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நானே அவனை தேடிக்கிறேன். கிடைக்கலன்னா உங்களோடவே இருந்துடுறேன். என்னை பத்தி நீங்க எந்த கவலையும் படக்கூடாது. கல்யாணத்தை பத்தி நினைக்கிறத விடுங்க. இதுதான் என்னோட முடிவு. ஆனா